கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இந்த முற்றுகையிடும் போராட்டத்தில்? நிலவரத்தை பதிவு செய்யலாம். பணி நிரந்தரம் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் கடந்த சில மாதங்களாகவே போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. சென்னை மாநகராட்சி அலுவலகம், சென்னை சென்ட்ரல், அண்ணா அறிவாலயம், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடம் என தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களை அவ்வப்போது காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவல்ல வைத்து விடுவித்து வந்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் சென்னை சென்ட்ரல் மற்றும் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் குமரகுருமனுடைய இல்லத்தை முற்றுகையிட திட்டமிட்டிருந்ததாக காவல்துறை தரப்புல தகவல் வெளியிடப்பட்டு அதற்கான பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதை கைவிட வேண்ட வலியுறுத்தி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் திடீரென கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் குமரகுருவினுடைய வீட்டை தற்போது முற்றுகையிட முயற்சி செஞ்சிருந்தாங்க. ஒரே நேரத்துல 300க்கும் மேற்பட்டோர் திரண்ட நிலையில பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை தடுப்புகளை அமைத்திருந்த ஒரு சூழல்ல அந்த தடுப்புகளை மீறி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி ஆணையர் குமரகுருவனுடைய இல்லத்தை நோக்கி முற்றுகையிட முயற்சி செஞ்சாங்க. இதனால காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடையே தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருந்தது. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மாநகராட்சி ஆணையர் குமரகுருவனுடைய இல்லத்தின் முன்பு தற்போது அமர்ந்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வராங்க. ஒரு சிலர் இங்கே மயக்கமடைந்த ஒரு சூழல்ல அவர்களுக்கு தேவையான உதவிகளை போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சக தூய்மை பணியாளர்கள் வழங்கி தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. காலை முதலே குமரகுருபரன் இல்லத்தை வந்து தொடர்ச்சியா மாநகராட்சி ஊழியர்கள் ஒவ்வொருவராக குழுக்களாக வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செஞ்சாங்க. முயற்சிக்கு வருகை தரக்கூடிய அந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த நிலையில்தான் 300 பேர் ஒரே நேரத்தை திரண்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது குமரகுருவனுடைய இல்லத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை காவல்துறையினர் விரைவில் கைது செய்வதற்கு தங்களுடைய வாகனங்களை அழைத்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது.